நம்ம பார்க்க போது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 1.4ல் 9th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது எப்போ அப்படின்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் 1, 1 விட அதிகமாக இருக்குது. 1 விட அதிகமாக இருக்குன்னா என்னெல்லாம் வரும்? 2, 3, 4 அப்படி போய்கிட்டே இருக்கும். அதே மாதிரி 2 அப்படின்னா அது எதுக்குள்ளே வரும்? இந்த வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2ங்கிறது எப்போம்னா -1 x 1, இந்த -1 அண்ட் +1 அதுக்கு இடையப்பட்டது. ஸோ என்னெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா -1 வரும், வேறு என்ன இருக்கும்? 0 இருக்கும், +1 இருக்கும். வேறு எதுவும் இதில் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ x-1 இந்த எஃப்எஃப்எக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எதுக்கும் இடையிலனா -3 விட அதிகமாக இருக்கும். அப்போ -2 இருக்கும், -1 விட சின்னதாக இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்லி -2 மட்டும்தான் இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தந்த ஃபங்க்ஷனுக்கு இந்தந்த வேல்யூஸ்க்கு தான் இந்தந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த மாதிரி ஒரு கொஷின் செட்டப் கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் f(3), f(0), f(-1.5), f(2) + f(-2) ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ வெரி ஈஸி ஒன். எப்படி செய்கிறோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் f(3). f(3) அப்படின்னா அப்போ எந்த ஃபங்க்ஷன் நம்ம எடுக்க முடியும்? x = 3ன்னு சொல்கிறாங்க. x = 3ன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று தான் எடுத்துக்கணும். ஸோ f(3) = x + 2 இல்லையா? அதில் x = 3 + 2 = 5 தான் ஆன்சர். அவ்வளோதான். இதே மாதிரி செகண்ட் ஒன் பாருங்கள். f(0). ஸோ f(0)னா இதுதான். அப்போ 0னா எதை தான் எடுத்துக்க முடியும்? ஆன்சர் இஸ் 2. டைரெக்டாக எழுதிடலாம். அதே மாதிரி தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். f(-1.5). இது கொஞ்சம் யோசிக்கணும். இது எதுக்கு இடையில வருதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், -3க்கும் -1க்கும் இடையில தான் -1.5 வரும். ஏன்னா -3 விட பெருசுனா -2, அதுக்கப்புறம் -1.5, -1. இந்த -1 வராது. ஏன்னா -1ஓட சின்னதாக இருக்கணும்னா -1.5, -2, -2.5 அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ x-1 தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ x வந்து -1.5, -1, ஸோ -2.5 தான் ஆன்சர். ஸோ சேம் லைக் ஃபோர்த்து ப்ராப்ளம் எப்படின்னு பாருங்கள். f(2) + f(-2). ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு f(2) ரெண்டு ஆன்சரே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். f(2) எப்படி செய்யலாம்? f(2) எங்கே இருக்கும்? ஸோ 2 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ x + 2. ஸோ x + 2 மீன்ஸ் 2 + 2 = 4. அதே மாதிரி f(-2) அப்படின்னா எந்த ஃபங்க்ஷன் வருது பாருங்கள். இதாக வரும். -2னா x-1. ஸோ -2 - 1 = -3. ஸோ இப்போ இது ரெண்டே ஆட் பண்ணுறோம் அப்படின்னா f(2) + f(-2) அப்படின்னா 4 - 3ன்னு அர்த்தம். ஸோ த ஆன்சர் இஸ் 1. வெரி சிம்பிள் ப்ராப்ளம். ஓகே, எப்படி செஞ்சுருக்கோன்னு தெரியுதா? ஓகே, ஒவ்வொன்றுக்கும் அந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஒன்றே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ் வேல்யூ வந்து எந்த ஃபங்க்ஷனை எடுத்துக்குங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கும் அந்த ஃபங்க்ஷனோட லிமிட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த லிமிட்டை ஃபாலோ பண்ணி செய்யணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.